ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உம், என்னென்னா ரீசண்டாக வந்து ஒரு பொண்ணை வந்து மதுரையில் உள்ள பொண்ணு கோயம்புத்தூர் காலேஜில் படித்த இன்சிடெண்ட்டு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா அந்த வந்து அவேர்னஸ் இல்லாமல் இல்லை, நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது பொண்ணுங்க தைரியமாக இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். ஏதாவது ஒரு வழியில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம அட்லீஸ்ட் நம்ம கையில் ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனை வச்சாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆப் வந்து போலீஸ் எல்லாம் வந்து காவலன் உதவின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கொடுத்துட்ருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன், யூஸ் பண்ணாத மக்களுக்காக, பொன் குழந்தைங்களுக்காக, பேரண்ட்டுக்காக, அண்ணன்மாரு தங்கச்சிங்களுக்காக இந்த ஆப்பை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். கெஞ்சி கேட்குறேன் நான். ஏன்னா ஒரு பொண்ணாக இருக்கிறனால அந்த வலி வேதனை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு என்னால் உணர முடியுது. அதை விட பெரிய விஷயம் அவங்க பேரண்ட்ஸுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட் டைமாக படிக்கிறதுக்கு கோயம்புத்தூருக்கு வந்த ஒரு பொண்ணு, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் கிடைக்குது, அதை வந்து கரெக்டாக தப்பான அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளே விழுறது, அதிலிருந்து வெளியில் மற்ற பசங்க அதை யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்ம பேசி வாயை மூடங்குள்ளேயுமே அடுத்த இது நடக்குது பாருங்கள். இருகூர் பக்கத்தில் ஒரு நாள் கூட ஆகலை, இருகூர் பக்கத்தில் காரில் ஒரு பொண்ணை கடத்திட்டு போகிறாங்க, கத்திட்டு வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு டிராஃபிக் இதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ என்னென்னா நடக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் வந்து பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கரெக்டான இதில் வந்து அவங்கள போய் எஃபெக்ட் ஆகலைன்னு தான் அர்த்தம், அவங்களுக்குள்ள ஒரு பயம் வரலன்னு அர்த்தம். அதனால தானே திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. திரும்ப திரும்பங்கிறது வந்து ரொம்ப லாங் கேப்பில் கூட இல்லை, ரொம்ப அதுவே தப்பு. நாள் விட்டு மணிக்கணக்காக இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. இது மறைமுகமாக நடந்தது, இப்போ எல்லாருமே தைரியமாக வெளியே கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து காவலன் உதவிங்கிறது வந்து அவங்க போலீஸ் வந்து அவங்க கொடுத்த இந்த ஆப் வந்து தயவு செய்து நான் ஏன் போட்டிருக்கேன்னா, என்னுடைய ஃபோன் வந்து ஃபாரின் ஃபோனு, அதில் வந்து என்னால் ஆப் வந்து டவுன்லோட் பண்ண முடியல. அதனால தான் நான் எடுத்து போடுறேன். காவலன் உதவின்னு சொல்லிவிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணி வைங்க. ஏதாவது ப்ராப்ளம் டவுட் வர மாதிரி இல்லை நைட்டில் தனியாக போகிறீங்கன்னா தயவு செய்து அந்த ஆப்பை நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணாவே போதும், உங்களுடைய ஜிபிஎஸ் லொக்கேஷன் போலீஸ் ஸ்டேஷன் போயிடும். சரிங்களா? அவங்க எல்லா விஷயங்களும் பார்த்துக்குவாங்க. தயவு செய்து ப்ளீஸ். இது எவ்வளவோ ஃபோனில் ஆப் வச்சுருக்கோம், தேவையில்லாத விஷயங்கள் நிறைய போயிட்டுருக்கு. தயவு செய்து இது உங்கள் ஃபோனில் இருக்கட்டும். முக்கியமான ஃபோன் கால்ஸுக்கு முன்னாடி இதை வைங்க ப்ளீஸ். தயவுசெய்து பொன் குழந்தைங்களை சேவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள். வயசு வித்தியாசம் இல்லாமல் ஆம்பளை பசங்க பண்ணுறது எப்படி இதை தடுக்கணுங்கிறதுக்குள்ளே தான் நம்ம போகணும். அழுதுட்டு அவனை போய் இது பனிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறத விட்டுட்டு இதுலேருந்து எப்படி தடுத்து வரணும் அப்படின்ட்டு இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதுக்கான நாள் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதுக்கு பொன் குழந்தைங்கள்லாம் தயாராகணும். அப்பா அம்மா வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அலர்ட் இல்லாமலாம் இல்லை, பேரண்ட்ஸ் அலர்ட்டாக தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு தெரியுது பேரண்ட்ஸு கண்களில் எப்படி வந்து மண்ணை தூவிட்டு நம்ம போகணும், அதோடைய எஃபெக்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. தயவுசெய்து ரொம்ப மனசு தூக்கமே வரமாட்டேங்குது கண்ணை மூடுனா, அந்தளவுக்கு பாரமான விஷயம் இதெல்லாம். தயவுசெய்து ப்ளீஸ் மக்களே இது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு லைக்ஸ் போடணும்னு நான் கேட்கல, லைக்ஸ் போட்டு என்ன பண்ண போகிறோம், இது லைக்ஸ் போட வேண்டிய விஷயம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப் நிறைய பேர்த்துக்கு முடியாத இடங்களுக்கு கொடுங்க. நான் என்னென்னா இது வந்து ஒரு சின்ன ஆப் வந்து நான் எல்லா இதுலேயும் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து பஸ் ஸ்டாண்ட்லெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான் இருக்கேன். இந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் கூட பண்ணுங்கள் ப்ளீஸ், பண்ணுங்கள் தயவுசெய்து மக்களே. சேஃபாக இருங்க. பொன் குழந்தைங்களை கையெடுத்து கும்பிடணும் தயவு செய்து. ஆண் வர்க்கத்துக்கு நீ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு போதை பொருளாக பார்க்காம ஒரு தாயா ஒரு பொண்ணா கடவுளா பாருங்கள். இதெல்லாம் வழி வழியாக வம்சவசமாக சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் யாருக்காதுன்னு இது ஏறுறதே இல்லை.